ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டை வச்சு 2-in-1 ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபி பீட்ரூட்டில் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் நெய், 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை துருவி எடுத்திருக்கேன், 200 ml பால் எடுத்திருக்கேன், 4 ஏலக்காவை நல்லா இடித்து எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன், திராட்சை முந்திரி இது ரெண்டுமே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இது தனியாக எடுத்துட்டு இப்போது அதே நெய்யில் பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நான் நெய் ஆட் பண்ணலை, உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்ரூட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பீட்ரூட்டில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும், அது சுத்தமாக ட்ரைன் ஆகிறதுக்காக நம்ம வதக்கி விடுறோம். இப்போ கம்ப்ளீட்டாக வாட்டர் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் பாலை ஆட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பில்லை, ஏன்னா இந்த பாலில் இந்த பீட்ரூட் நல்லா மிக்ஸ் ஆக பீட்ரூட்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும். அப்போ தான் நம்மளுக்கு அல்வா நல்லா ஃப்ளேவர்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கிளறி விடுறப்போ எப்பயுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் சீக்கிரமாக வற்றிடும், ஆனால் பீட்ரூட் வேகாமையே விட்டுடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அதே போல் நீங்கள் கிளற சுற்றி ஏடு மாதிரி படியும், அந்த ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. பீட்ரூட்டோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாயிண்டில் இந்த பால் கம்ப்ளீட்டாகவே வற்றிடும். அது வரைக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி நல்லாவே கிடச்சிருச்சு. இந்த மொமெண்ட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியும் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. சர்க்கரையும் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க ஏலக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் அல்வா ரெடி. இப்போ வாங்க நம்ம செகண்ட் டிஷ்க்கு போகலாம். இப்போ நம்ம பீட்ரூட் வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் சின்ன பசங்களுக்கு பீட்ரூட்டே பிடிக்காது, எப்போ வச்சாலும் எடுத்து வச்சிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸ்வீட் பிடிக்கனா ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, காரம் பிடிக்கனா இந்த வடையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் 2 வாட்டி இந்த கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடுறேன். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வெறும் பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்க்கறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 பீட்ரூட்டை துருவி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்போட பச்சை மிளகா, கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது, பசங்க ஈஸியாக அதை எடுத்து வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் ஒரே அடியாக நான் அரைச்சிக்கிறேன். ரொம்ப மைய அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தையும் பீட்ரூட்டையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏன் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன்னா தட்டி போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு வடையாக தட்டி போட்டுடலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்குச்சுன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் திருப்பி விட்டால் கரெக்டாக இருக்கும். பீட்ரூட் ரொம்பவே ஹெல்த்தின்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் குழந்தைங்களை அதை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமும் கூட. இந்த மாதிரி ஸ்வீட்டும் காரமும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைம் பிடிச்சும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு யம்மி டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.